இப்போ வந்து பெண்களுக்காக நம்ம பெண்கள் ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அதில் ஆண்கள் எப்படி வேலை வேலை பார்க்கணும்னா தனது பாதுகாப்புக்கு அதில் உத்தரவாதம் இருக்கா? பெண்கள் வந்து உங்கள் வீட்டை ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வேலையை அவங்களுக்கு ஒரு உதவியாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த உதவி செய்யும்போது அல்லது வேலை செய்யும்போது நமக்கு அதில் பாதுகாப்பு இருக்கா அதை பார்க்கணும். நம்முடைய பாதுகாப்பு இல்லை, அதில் சேஃப்டி இல்லைன்னா என்னால் இதை செய்ய முடியாது அப்படி சொல்லிடணும். ஏன்னா பெண்கள் சொல்லிட்டாங்கன்னொன்னே உணர்ச்சிவசப்பட்டு ஆண்கள் செஞ்சிட்ருப்பாங்க, வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் நிறைய ஆபத்துகள் இருக்கும். உயிரை பணயமாக வச்சு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. வேலை செஞ்சு கடைசியில் ஏதாவது பாதிக்கப்பட்டாச்சுன்னா பெண்கள் ஒதுங்கிடுவாங்க, ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் பெண்கள் ஐயோ பாவம் உச்சி கொட்டிட்டு லைட்டாக கண்ணீர் விடுவாங்க. கண்ணீர் விட்டுட்டு அவங்க பாட்டு தொடச்சி போயிட்டே இருப்பாங்க. ஐயோ நமக்காக அழுகுறாங்க. அப்போ பெண்களுடைய அன்பை நீ ரொம்ப உண்மையை நம்பி உணர்ச்சிவசப்பட்டு பெண்களுக்காக ஒரு உதவியோ வேலையோ செய்யும்போது உன் உயிரை பணயமாக வச்சிடாத. ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் போர்லாம் எதனால் ஏற்பட்டுச்சு? போர்லாம் அந்த பெண்கள்கிட்ட தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டணுங்கிறக்காக தான். பெண்களை நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க, நாங்கள் போகிறோம் பாருங்கள், எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வரும்போது பார்த்தா அவர் வரமாட்டார். ஏன்னா அவரை யாராவது வெட்டி போட்டுருவாங்க. இப்படி தான் போரே நடக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகத்தை பாருங்கள். ஆண்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை நிரூபிக்கணும், பெண்கள்கிட்ட தான் எவ்வளோ பலமானவர் நினைக்கும். நீ வீட்டிலே உட்கார, நான் உனக்காக சேர்த்து சம்பாதிச்சு போடுறேன், நீ வீட்டில் பத்திரமா இருந்துக்கோ, உனக்கு என்ன தேவை, டிவி வேணுமா, வீட்டிலே உட்காரு. உணர்ச்சிவசப்படுறது, அதாவது நிதானம் இழந்துடுறது. ஒரு பெண்ணுக்காக வேலை செய்கிறதுல வீக்னஸ், இதெல்லாம் பலவீனம். அதனால் ஆண்கள் வந்து அந்த பலவீனம் இருக்கக்கூடாது, பெண்கள் சார்ந்த அந்த பலவீனம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னா முதல்ல உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுனால உனக்கு ஏதாவது பாதிப்பு வருதா, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுதா, அல்லது உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னா அந்த வேலையை செய்யாத. குடும்பத்தை காப்பாற்றுறேன், மனைவியை காப்பாற்றுறேன், பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறேன்னு சொல்லி கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க போவார். ஆழ்கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போவார். கடைசியில் பார்த்தா பெரும்பாலானவங்க வந்துடுவாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அங்கே ஏதாவது ஒரு அலை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அது மாதிரி மனிதர்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து பெண்களுக்காக உயிரே பணையம் வைக்கிறாங்க. எப்படி உணவுக்காகவும் இந்த பலவீனம், இதெல்லாம் உணவுக்காகவும் பலவீனமாகறாங்க. இப்போ கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்க. இவர் சாப்பிட்ற உணவுக்காக இவர் கடலில் போட்டெல்லாம் கட்டிட்டு போய் ஆழ்கடலில் போய் மீன் பிடிச்சி வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுபோல் பார்த்திங்கன்னா உயிரை பணையமாக வச்சு பெண்களுக்காக உழைக்கிறாரு. வீட்டில் அந்த அம்மாவை பத்திரமா உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணார், பயங்கர கஷ்டப்பட்டு உயிரை பணையமாக வச்சு வேலை பார்ப்பார். ஒரு ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு லாரி ஓட்டுநரோ பேருந்து ஓட்டுநரோ பயங்கர உயிரை பணையமாக வச்சுருப்பார். ஆனால் அந்த அம்மா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எந்த பாதிப்பு வந்துடாதான், இவர் தன் உயிரை காப்பாற்றி. அதனால் நம்ம வந்து உன் மனைவிக்காக நீ உழைக்கிற அப்படிங்கிற உணர்வோடு இருக்கும்போது இவர் உயிரை பணையமாக வைக்கிறார். அந்த மாதிரிலாம் பெண்களுக்காக உன் உயிரை பணையமாக வைக்காத, உன்னுடைய ஆரோக்கியத்தை பணையமாக வைக்காத. நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு, மனைவியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி எளிமையான ஒரு தொழிலை செய். மனைவிகளையும் குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்காக வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பார்ப்பார். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், அப்புறம் ஓடிடுவார், 1 மாதத்துக்கு ஓடிடுவார். இதெல்லாம் மனைவிக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனைவியோட ஏமாந்து போ. ஏன் இப்படி ஏமாளியாக இருக்க? வயசானப்புறம் திரும்பி வருவார். இவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு? இந்த அரேபியர்களுக்காக, அரேபிய நாட்டில் பாலைவனத்தில் இருக்கிற இந்த சவுதி அரேபியா முஸ்லீம்களுக்காக வேலை பார்க்குற. நீ அங்கே போய் வேலை பார்க்குறப்ப அவன் குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுக்கு அவன் நல்லா ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறான். அவன் விட்டுட்டு வருவானா? அவன் அந்த அரேபியக்காரன் இங்கே வருவானா? இங்கே வந்து வேலை பார்ப்பானா? படமாட்டான். அவன் புத்திசாலியாக இருக்கான். ஏன் பரமாட்டான்? அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கணும், அதுதான் அவனுக்கு இது. அவன் சில டைமில் 2 பொண்டாட்டி கூட கட்டியிருப்பான், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவனை போய் கூட்டிகிட்டு வந்து அவன் வேலை வாங்கிட்டு இருக்கான். இவன் நடானா முட்டா போய் என்னன்னா பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்ருக்கான். வயசான பிறகு இப்போ திரும்பி வர வேண்டியது, வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி வர வேண்டியது. அந்த மாதிரி நீ வந்து குடும்பத்துக்காக எல்லாமே ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்களுக்காக தான். பெண்களுக்கு உதவி செய்கிறது தான் ஆண்களோட வேலை. அதே நேரத்தில் நீ புத்திசாலித்தனமாக இருக்கணும். உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய உடல் ஆரோக்கியம், ஆண்களுடைய உடல் ஆரோக்கியம், உயிர் எல்லாமே ரொம்ப முக்கியம். பெண்களுக்காக செய்கிற அப்படின்னா எதனால் செய்கிற? அவள் மூலமாக உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது, உனக்கு ஒரு அர்த்தமுள்ள, உனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குறது. அப்புறம் காதல், காமம், இது எல்லாம் ஆண் பெண் இருவருக்குமே தான் கிடைக்குது. பெண்களுக்காக நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற? உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும்போது பெண்களுக்காகவும் அது நல்லதாக முடியறதில்லை. நீ பெண்களுக்காக தானே வெளிநாட்டுக்கு போனால் இந்த அம்மாவும் தனியாக இருக்காங்க, அப்போ நீயும் அங்கே தனியாக இருக்கிற. அப்போ 2 பேத்துக்குமே அது நஷ்டம் தானே. உங்கள் 2 பேத்துக்குள்ளே உடல் உறவுங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது 1 மாதம் தான் நடக்குது அப்படின்னா அப்போ உனக்கும் நஷ்டம், உன் மனைவிக்கும் நஷ்டம். அப்போ நீ வந்து என்ன நினைக்கிற? உன் மனைவிக்காகன்னு சொல்லிட்டு நீ போகிற. உண்மையில் அது உன் மனைவிக்காகவா? இல்லை.
உன் மனைவிக்கும் பிரயோஜனம் கிடையாது, உனக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் மூட நம்பிக்கைன்றது. அதனால் வந்து நீ பெண்களுக்காக நீ பத்திரமா இருந்தால் தான், ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது உன் பெண்களுக்காக அப்படின்னு அர்த்தம். உன் மனைவிக்காக நீ என்ன பண்ணணும்? உயிரை பணயமாக வைக்காத, உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. கெடுத்துக்கிட்டால் அது உன் மனைவிக்கு கூட பயன்படாது, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உன் மனைவிக்கும் பிரயோஜனம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டால் நீ உன் மனைவிக்கு எப்படி பயன்படுவ? உன் உடம்புல நோய் வந்துருச்சு, குடும்பத்தை காப்பாற்றுறேன், மனைவியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற மாதிரி உழைச்சி கடைசியில் நோய் வந்துருச்சு. அப்போ உன் மனைவிக்கு நீ தொல்லையாக மாறிடுவ. அப்போ உண்மையிலே உன்னுடைய நோக்கம் என்ன? பெண்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு பெண்களுக்கு உனக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீ நல்லது செய்கிறதில்ல. அதனால் நீ ஆரோக்கியமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ தான் உன்னால் பெண்களுக்கும் பிரயோஜனம், உனக்கும் பிரயோஜனம். பெண்களுக்காக நான் என்ன நிரூபிக்க போகிறேன்னு அந்த காலத்தில் போரிட்டாங்க பாருங்கள், எல்லாம் எனது பெண்களுக்காக தான் இவர் வந்து போரிடுறது. நீ ஒழிஞ்சிக்கம்மா, நான் போய் சண்டை போட்டு பலவத்தை வெட்டி வீழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா சண்டையும் இந்த பெண்களுக்காக தான் நடந்துச்சு. அதனால் பெண்களுக்கும் நஷ்டம், ஆண்களுக்கும் நஷ்டம். அப்புறம் கையை இழந்துட்டு காலை இழந்துட்டு வருவார், அப்புறம் இந்த அம்மா கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான், நீ வந்து ஒழுங்காக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உடல் உறுதி, நல்லா தூங்கணும், கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும். அப்போ தான் நீ உன் மனைவிக்கும் நீ பயன்படுவ, குடும்பத்தையும் ஒழுங்காக பார்த்துப்ப, உன்னுடைய அன்பு பாசம் உன் குழந்தைகளுக்கு கிடைக்கணும், நீ ஆரோக்கியமாக இருக்கணும். இல்லைன்னா நீ உன் உடல் ஆரோக்கியத்தை குடும்பத்துக்காக உன் உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்ட, உயிரை பயிற்சி அப்படின்னா உன் குடும்பத்துக்கே நீ தொல்லையாக பாரமாக மாறிடுவேன். உன் பிள்ளைகளோடையும் அன்பாக இருக்க முடியாது, உன் பிள்ளைகளே உன்னை ஒதுக்கிடுவாங்க. நோயாளி ஆகிட்டார் அப்பா குடும்பத்துக்காக உழைச்சி அப்பா நோயாளி ஆகிட்டார், அப்போ இவர் இப்போ ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு பிள்ளைகளும் ஒதுக்கிடுவாங்க. அதனால் ஆண்கள் வந்து பெண்களுக்காகன்னு சொல்லி உணர்ச்சிவசப்படாதீங்க, நிதானமாக யோசிக்கணும். நமக்கு அதில் பிரயோஜனம் இருக்கா? நமது வாழ்க்கைக்கும் நமது உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்குதா? ஆரோக்கியம் கெட்டு போதா? பெண்களுக்காக குடும்பத்துக்காக நாம் செய்கிற வேலையில் நமது உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. நமது உயிருக்கு அதில் அச்சுறுத்தல் இருக்குன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. நிதானமாக யோசிக்கணும். ஆண்கள் நிதானமாக இருக்கணும். உணர்ச்சிவசப்பட்டு அழிவு சார்ந்த அந்த ஆபத்து உலகத்தில் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது.